இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, யார் பலசாலி? ஆண்களா? பெண்களா? யார் பலசாலி நீங்களே சொல்லுங்க. ஆண்கள் பலசாலியா? பெண்கள் பலசாலியான்னு சொல்லிட்டு யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்ச விஷயம்தான். பெண் வந்து ஆக்சுவலா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்டை இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிங்கிள் பேரண்டா ஆயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க மனசுல ஏதோ ஒரு வருத்தங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். அப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்டை திட்டின்னு தான் இருப்பாங்க. என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே. அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை செட் பண்ணிப்பாங்க. அவங்க அழுகையாகட்டும், அவங்களோட புலம்பல்கள் ஆகட்டும், அவங்க யோசிக்கிற விஷயமாகட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல அவங்களே ஒரு பேக்கேஜ் பண்ணி வச்சுட்டு வெளியில காட்டாம, அவங்களுக்குள்ளேயே அவங்க அதை வச்சுட்டு அழகா அவங்க வந்து அந்த வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க. அந்த பசங்களையும் படிக்க வைப்பாங்க. எல்லாத்தையுமே லீட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தைரியமும் ஒரு கெப்பாசிட்டியும் கடவுள் உண்மையிலேயே கொடுத்துருக்கான்னு தான் சொல்லுவேன். பெண்கள் வந்து எப்படி சொல்றது, அவங்களோட பலவீனத்தை வந்து மோஸ்ட்லி வெளியில காட்டிக்க மாட்டாங்க. காட்டிக்க மாட்டாங்கன்னா, நிறைய பெண்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டை இழந்துட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ விஷயங்களை வந்து அமைதியா யோசிச்சு, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த லைஃப் அழகா லீட் பண்ணி அந்த பிள்ளைங்களையும் படிக்க வச்சு வந்துருவாங்க. கொண்டு வந்து அவங்களையும் ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவே ஆண்கள் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு வெறுமையாகவும் ஒரு நரகமாகவும் தான் இருக்கும். எதுக்கு நான் சொல்றேன், அப்படிதான் நான் நினைக்கிறேன், அப்படிதான் இருப்பாங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காஃபி போட கூட தெரியாது. காஃபி டைம் வந்துச்சுன்னா, காஃபி போடலையா, காஃபி வேணும் அப்படின்னு கேட்க தான் தெரியும். ஒரு அதட்டலுக்கு ஆள் இருக்காது. நம்ம ஒரு அதிகாரமா அதட்டுறதுக்கு யார், நம்ம மனைவியை தவிர வேற யாரும் அதிகாரமா அதட்டவும் முடியாது, பேசவும் முடியாது. ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு செல்ஃப் க்ரூமிங் கூட அவங்களால பண்ணிக்க முடியாது. அவங்க பண்ணிருவாங்க. ஏன்னா எப்பயுமே ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு, ஏன் முடி வெட்டல, ஏன் ஷேவ் பண்ணல, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு அதட்டி அதட்டி, நீங்க போய் ஹேர் கட் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் அவங்க வந்து வீட்டில் வந்து ஹஸ்பண்டை வந்து ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் சொல்றதுக்கு அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து அவங்க வந்து ஒரு வெறுமையான ஒரு வெற்றிடமா தான் அந்த வாழ்க்கையே இருக்கும். அவங்களால வந்து அடுத்த மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒய்ஃபோடயே ஒன்றி போய் அவங்களுடைய வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களால அடுத்த இது வந்து எது எப்படி அவங்களால வெளிப்படுத்தணும்னு தெரியாது. எங்க போய் எதாவது வெளிப்படுத்த முடியும்? ஏன்னா ஆண்கள் அதிகாரத்துடைய ஒய்ஃப் கிட்ட வந்து எப்பயுமே மோஸ்ட்லி அதிகாரம் தானே. தண்ணி கொண்டா, காஃபி எடுத்துட்டு வா, சாப்பாடு போடு, இந்த மாதிரி என்ன சமைச்சா, இப்படி கேள்வி கேட்டே பழகினவங்க தானே. பட் நீங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாரை போய் கேட்பாங்க? யாரையும் கேட்கவும் முடியாது. அடுத்தது அவங்க பிள்ளைங்களை அவங்கள காப்பாற்றணும்னா அவங்களுக்கு வந்து எல்லா வேலைகளும் தெரியணும். ஏன்னா அவங்க வேலை செஞ்சு பழக்கமே இல்லை வீட்டில். அப்போ அந்த பசங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? எப்படி அவங்கள வந்து சாப்பாடு போட்டு அவங்கள செஞ்சு இது பண்ண முடியும்? அப்போ அந்த இடத்துல வந்து ஆண் வந்து உடஞ்சி தான் போகிறாங்க பயங்கரமாக. அதுவும் ரொம்ப முதுமையில் வந்து ரொம்ப கஷ்டம். முதுமையில் ஒய்ஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனையோ பேர் இப்போ கூட சமீபத்தில் நான் பார்த்தேன். பிள்ளைங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க. அவர் வந்து அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா அவரால் வந்து வீட்டில் இருக்க முடியாமல், அவர் யாரும் பார்த்துக்கல, பிள்ளைங்க யாருமே பார்த்துக்கலன்னொன்னே அவர் நேராக போய் அவர் ஒய்ஃபோட இது எது புதைச்ச இடத்துல போய் சுடுகாட்டில் போய் படுத்துட்டாரு. அங்கே ஒய்ஃப் எங்கே இது பண்ணாங்களோ அங்கே போய் படுத்துட்டாராம். படுத்துட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்படியே இருந்து இருந்து ஒரு மாதிரி உடம்பு ஃபுல்லாக என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகி இறந்து போயிட்டாரு. அவருக்கு அந்த இடத்துல வந்து அப்போ அவரோட நினைவு என்னவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒய்ஃபை பற்றின நினைவாக தான் இருந்திருக்கும். அவங்க ஒய்ஃபை பற்றி நினச்சி அவர் போய் அங்கே படுத்துட்டாருன்னு தான் தோணுது. அதுவே இன்னொருத்தர் கூட நம்ம பார்த்துருப்போம். நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் நிறைய மீடியாக்களில் கூட வந்திருக்காரு. ஒய்ஃபுக்காக கோவில் கட்டி வச்சுட்டு டெய்லி ஒய்ஃப் கிட்ட பேசுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் வந்து அந்த ஒய்ஃபை வந்து அவ்வளோ வந்து லவ் பண்ணி விரும்பி இருந்திருப்பாங்க. பட் அவங்க இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது. அது எல்லா ஆண்களுக்கும் தாங்க பொருந்தும். ஒரு சிலர் வந்து தைரியமாக இருந்துடுறாங்க, ஒரு சிலரால் இருக்கவே முடியாது. அது வந்து ஒரு மிடில் ஏஜில் வந்து ஒய்ஃப் இல்லைன்னு போயிட்டாங்கன்னா அவங்க தைரியமாக லீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு ஏஜ், ஒரு நல்ல ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு 70 வயசு கிட்ட ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் வந்து ஒய்ஃபை இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறது, அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவங்களோட வழியில். அப்படிதான் நினைக்கிறேன். இதுல யார் பலசாலின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து எத்தனையோ ஆண்கள் சின்ன வயசுலயே விட்டுட்டு கூட இறந்துடுறாங்க. அவங்க இளமை காலத்திலேயே கூட ஹஸ்பண்டை இழந்துட்டு கூட அந்த பிள்ளைங்களை லீட் பண்ணி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஆனா அவங்களுக்கும் அந்த வழிகள்லாம் உண்டு. அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட ஆசைகள் நிறைய, அவங்க ஹஸ்பண்டோட இருந்த நினைவுகள், அவங்க அவங்க ஹஸ்பண்டோட இருந்த சந்தோஷமான வாழ்க்கை எல்லாத்தையும் நினைச்சு 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 அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு
அவங்க அதை வெளியில கூட சொல்லாம அவங்களே அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு ஒரு தனி உலகத்துல அவங்க வாழ்வாங்க. அந்த தனி உலகத்துல மட்டும்தான் அந்த சந்தோஷம், அந்த இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அப்ப கூட ஹஸ்பண்ட் வந்து சொல்லி தனியா தான் புலம்புவாங்க. என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டியே, என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டியே, அப்படிதான் சொல்லிட்டு போவோம், அப்படிதான் புலம்பிப்பாங்க. பட் அப்படி புலம்புனாலும் அவங்களால அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆக முடியுது, ஆயிடுவாங்க. பட் ஆண்களால அந்த மாதிரி ஆக முடியாது. ஏன்னா லேடிஸ், எத்தனை லேடிஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை காப்பாற்றி ரெடி பண்ணி கரையேற்றி விட்டவங்கள நான் பார்த்துருக்கேன். இப்போ கூட சமீபமாக ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்களுக்கு வந்து 15 இயர்ஸ்ல மேரேஜ் ஆகி 18 இயர்ஸ்ல ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களாம். 2 பிள்ளைங்க எப்படியோ பொழைச்சி காப்பாற்றி 2 பிள்ளைங்களையும் படிக்க வச்சு வளர்த்திட்டாங்க. அவங்கள பார்க்க சொல்ல எனக்கு கஷ்டமா, அந்த 18 இயர்ஸ்ல அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்களே, எப்படி அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியம் தான் பட்டேன். ஒரு செகண்ட் யோசிச்சேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வாழ்க்கையா இருக்கும் இவங்க இப்படி. அவங்க டெய்லரிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரலும். அப்போ அவங்க எவ்வளோ வேதனைகள் அவங்க மனசுக்குள்ள இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால யார் பலசாலின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும், பெண்கள் தான். பெண்கள் தான் எப்பயுமே பலசாலி. ஆண்கள் வந்து எப்பயுமே பலசாலி மாதிரி தெரிவாங்க, ஆனால் பலசாலி இல்லை, வீக்னஸ் தான். உள்ள வந்து வீக்னஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தைரியம்லாம் வந்து கிடையாது. குடும்ப வாழ்க்கைன்னு பொறுத்தவரையிலும் நான் எல்லா ஆண்களையும் சொல்ல மாட்டேன். ஒரு சில ஆண்கள் தைரியமா அவங்க லீட் பண்ணுவாங்க, அது நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு வலி இருக்கும். அந்த வலியை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்கன்னு என்ன சொல்லலாம். நான் சொன்னது கரெக்டா தப்பா தெரியல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொன்னேன். ஆண்கள் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்காங்க இந்த விஷயத்துல. பெண்கள் வந்து பலசாலி தான். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நான் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கமெண்ட் பண்ண லைக் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. லைக் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணும். நிறைய பேர் பாக்குறீங்க, ஒரு வீடியோ ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு, பெண்களிடம் பேசுங்கள் சொல்லி நான் ஒரு டாக் கொடுத்துருந்தேன். அது ரொம்ப நல்லா ரீச் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் நம்மளால முடிஞ்சது. இது வந்து டிபேட் மாதிரி கிடையாது, இருக்கிறத சொன்னேன். இது எல்லாரும் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.